திடீர்னு நேற்றைய தினம் வந்து ஒரு செய்தி வனிதா தரப்புல இருந்து என்னென்னா, என்னுடைய முதல் காதல் வந்து நான் வந்து சொன்னேன்னா தமிழ்நாடே அதிர்ச்சி ஆகிடும், அதிர்ந்துடும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த செய்தி வெளியிட்ட உடனே இவங்க ஏற்கனவே சந்திரலேகான்ற படத்தில் வந்து விஜய் அவர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை வச்சு என்ன செய்யணும், பரவலான கருத்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த முதல் காதல், அந்த காதலர் யார், வனிதாவின் முதல் காதலில் வந்து யார் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, ஒருவேளை முதலமைச்சராக இருப்பாரோ, ஏன்னா தமிழ்நாடே அதிர்வுன்னு வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மீடியாக்களுக்கு வந்து தீனியை போட்ட மாதிரி போட்டாங்க. இப்போ மீடியாக்கள்லாம் கொதற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 40,001 பிரச்சனைன்ற மாதிரி இப்போ அந்த வனிதா வந்து இந்த வார்த்தையை வருது. எப்படி இருக்கு, ஏற்கனவே ஒரு நடிகையோட பிரச்சனை ஆகிட்டு குடும்பமே ஒரே வந்து செதஞ்சி போயிருக்கு, பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது ஒரு குடும்ப பிரச்சனையை சுமூகமாக எட்டக்கூடிய ஒரு சூழலில் குறிப்பிட்ட வந்து சர்ச்சைக்குரிய அந்த நடிகையும் கூட விலகி போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, அல்லது பிரிஞ்சு போகிறாங்கன்னு ஒரு நிலை இருக்கும்போது சொல்லுவாங்க தெரியுங்களா, பேய் போய் பிசாசு வந்ததுன்ற மாதிரி. அதுதான் உதாரணம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ த்ரீஷா போய் இப்போ வனிதான்ற மாதிரி இப்போ வந்து இது தேவையற்ற சர்ச்சை தானே. இது பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு இங்கே மிகப்பெரிய போராட்டமே நடத்தக்கூடிய சூழல் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் போராடுறாங்க. ஏன்னா ஒரு முறை வந்து இந்த கருத்தொற்றுமை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா அதை சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. நீதிமன்றங்களே தோற்று போயிருக்கு, சேர்க்க முடியாது, பிரித்து தான் விட முடியும். இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்து மீண்டும் வந்து இணைஞ்சி சேர்ந்து வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வந்து தமிழ்நாடே எதிர்பார்க்குது. அப்படி ஒரு அற்புதமான தருணத்தை இதை கெடுத்து விடாதீங்க. அது வனிதாவாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராகட்டும், பர்சனலாக போகாதீங்க. ஏற்கனவே இவங்களை பற்றி தெரியும். இவங்ககிட்ட வாயை கொடுத்தும் மீள முடியாதுன்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க 1000 தலை வாங்கிய அபூர்வ செந்தாமணி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போய் நம்ம ஏன் தலையை கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு, ஏன்னா இதில் தலை கொடுத்தா தண்டவாளத்தை தலை கொடுத்து சமம்னு சொல்லிட்டு தான் வனிதாவை இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஒரு மனிதருக்கு எவ்வளோதாங்க பிரச்சனை கொடுப்பீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் முதலமைச்சரான சாதாரண மனிதர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைனா, பிரபலமானவர்களுக்கு அதோட பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அதுவும் முதலமைச்சருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குமா அப்படி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட இந்த 40 நாளில் 40,000 பிரச்சனை இருக்கும் போல். ஒன்றும் ஒரு வகையான ஒரு வெரைட்டியாக இருக்குது, வகை வகையாக இருக்குது பிரச்சனை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு ஒரு புது பிரச்சனைன்றதை விட நான் கேட்டிங்கன்னா ஒரு தகவல், அதுவும் ஷாக்கான தகவல். அப்படியே வந்து வடிவேல் சொல்கிற நான் ஷாக் ஆகிட்டேன்னு வர அது மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு தகவல். சரி, மக்களும் எவ்வளோ தான் ஷாக் ஆவாங்க நீங்களே பாருங்கள். வனிதா விஜயகுமார் தான் அவங்க அப்பா பேர். ஒரு நடிகைன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிறைய வந்து விவாகரத்துகள் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம அதுக்குள்ளே நான் போனதே கிடையாது. உள்ளபடியாக எனக்கு அந்த பெண் மீது வந்து ஒரு பரிதாபம் கூட எனக்கு உண்டு. ஏன்னா விஜயகுமார் அவர்கள் வந்து சொத்து கொடுக்கல, பல திருமணங்கள் முறிஞ்சி போய் அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம ஒன்றும் அவங்களுக்கு வந்து படியளக்கலை, சோறு போடலை, நான் அவங்கள பராமரிக்கலை, அவங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அது நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமோ விமர்சிக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு கிடையாது. நான் அதனால் வந்து பெரும்பாலும் வந்து சர்ச்சையாகும் போது கூட பார்த்திங்கன்னா நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இக்னோர் பண்ண சொன்னால், ஒரு வாழ்க்கை, 2 வாழ்க்கை, 3 வாழ்க்கை, 4 வாழ்க்கை அப்படி போயிட்டு நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது. சரி, அதை கடந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறான்னு வச்சுங்களேன். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய பிரச்சனை. மகனை வந்து இவங்க இழுக்கிறாங்க, தாத்தா வந்து பேரனை இழுக்கிறாரு. இந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது தான் கேட்டிங்கன்னா என்னடா இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ்க்கை குறித்து அவங்க பேசின சில வார்த்தைகள்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது உள்ளபடியே எனக்கு ஒரு பரிதாபமும் தான் இருக்குது எனக்கு அந்த பெண் மீது. ஏன்னா வந்து கணவர் சரியில்லாமல் விவாகரத்து பண்ணிட்டு போனால் கூட பெற்றோர்கள் சப்போர்ட் இருக்கும் பல குடும்பங்களில். ஆனால் இவங்களுக்கு பெற்றோர்கள் சப்போர்ட்டும் கிடையாது,
ஒரு பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவர்கள்கிட்ட கருத்து முரண் ஏற்பட்டு தனிமையில் தான் இப்போ கூட அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இப்போ வந்து அவங்களே வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற மாதிரி ஏற்கனவே வந்து முதலமைச்சர் விஜய் அவருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியும் உங்களுக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது எப்படி பைசல் ஆகும்னு தெரியல வழக்கு. அதனால் வந்து ஒரு சுமூகமான சூழல் எட்டுன்னு கூட வந்து பல கருத்துக்கள் வெளியே வருது. விஜய் அவர்கள் வந்து குடும்பத்தோடு இணைய போகிறாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நடிகை வந்து இவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ என்னடான்னா திடீர்னு நேற்றைய தினம் வந்து ஒரு செய்தி வனிதா தரப்பில் வந்து என்னென்னா, என்னுடைய முதல் காதல் வந்து நான் வந்து சொன்னேன்னா தமிழ்நாடே அதிர்ச்சி ஆகிடும், அதிர்ந்துடும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த செய்தி வெளியிட்ட உடனே இவங்க ஏற்கனவே சந்திரலேகான்ற படத்தில் வந்து விஜய் அவர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதை வச்சு என்ன செய்யணும், பரவலான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் காதல், அந்த காதலர் யார், வனிதாவின் முதல் காதலில் வந்து யார் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, ஒருவேளை முதலமைச்சராக இருப்பாரோ, ஏன்னா தமிழ்நாடே அதிர்வுன்னு வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மீடியாக்களுக்கு வந்து தீனியை போட்ட மாதிரி போட்டாங்க. இப்போ மீடியாக்கள்லாம் கொதற ஆரம்பிக்கிறாங்க. வனிதாவின் இன்றைக்கி எல்லாருடைய கேள்வி அதுதான். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மேகதாது பிரச்சனை பற்றி சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம், ஜீவாதாரம், அதுக்கு பிறகு பல பாலியல் குற்றங்கள் வந்து இருக்குது. அது சம்மந்தமாக வந்து விவாதங்கள் போயிட்டுருக்கு. போதை கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைவிரிச்சு ஆடுது. அதனால தான் அந்த பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாகி வந்து போயிட்டுருக்கு. இதில் நீ சரியில்லை, நான் சரியில்லை, உன் ஆட்சி நடந்து ஏன் ஆட்சி நடந்து சொல்லிட்டு இப்படி ஒன்றும் அக்கப்போர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சரே வந்து ஒரு ராகிங் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். நிறைய வந்து அவர் வந்து இந்த கலாய்க்க நேரடியாக சொன்னால் முதலமைச்சரே வந்து கலாய்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. சட்டசபையிலே கலாய்க்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 40,001 பிரச்சனைன்ற மாதிரி இப்போ அந்த வனிதா வந்து இந்த வார்த்தையை வர்றது எப்படி இருக்கும். ஏற்கனவே ஒரு நடிகையோட பிரச்சனை ஆகிட்டு குடும்பமே ஒரு வந்து செதஞ்சி போயிருக்கு, பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அதை ஒன்றிணைக்கிற வேலையில் வந்து அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேரும் செயல்படுறாங்க. அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இணையணுன்ற ஒரு கட்டாயம் வந்து இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு குடும்பத்தை கடந்து தமிழ்நாட்டோட கௌரவம் இருக்குது. முதலமைச்சர்ன்ற ஒரு விஜய் என்கின்ற தனி மனிதனை கடந்து முதலமைச்சர் என்கின்ற ஒரு ஆளுமையின் கௌரவம் அது அடங்கியிருக்கு. அப்போது ஒரு குடும்ப பிரச்சனையை சுமூகமாக எட்டக்கூடிய ஒரு சூழலில் குறிப்பிட்ட வந்து சர்ச்சைக்குரிய அந்த நடிகையும் கூட விலகி போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, அல்லது பிரிஞ்சு போகிறாங்கன்னு ஒரு நிலை இருக்கும்போது சொல்லுவாங்க தெரியுங்களா, வந்து பேய் போய் பிசாசு வந்ததுன்ற மாதிரி. அதுதான் உதாரணம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ த்ரீஷா போய் இப்போது வனிதான்ற மாதிரி இப்போ வந்து இது தேவையற்ற சர்ச்சை தானே. இது எல்லார் வாழ்க்கையிலும் முதல் காதல் இருக்க தான் செய்யுது. அது ஒரு பக்கம் அப்படியே போயிடணும், கடந்து போயிடணும். அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை திருப்பி அதை வந்து அர்த்தமற்றது. ஏதோ நல்லா இருக்காங்களா, சந்தோஷமாக வாழ்த்திட்டு நம்ம வேலையை நம்ம செய்யணும். ஏதோ நல்லது கெட்டது இருக்கா, அவங்கள வந்து கூட்டு வந்து கூட நீங்கள் வந்து உட்கார வச்சு அந்த நல்லது கட்டத்தில் வந்து பங்கெடுக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு, அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க. இதை வனிதாவுக்கு வந்து நம்ம புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது, எல்லோரையும் கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த முதல் காதல் இருந்தாலும் கூட அதை வந்து கடந்து போகணும், அது பேச வேண்டியதே இல்லை. ஆனால் அது பேசுகிற விதத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடே அதிர்ந்து போகுன்னு சொல்லும்போது சினிமாவில் 2 பேரும் சேர்ந்தே ஒரு படத்தை நடிச்சிருக்கும் போது அது தேவையற்ற ஒரு ட்ரோல் ஆகுது தானே செய்யுது. இதை வந்து வனிதா வந்து அவாய்ட் பண்ணிடணும் எனக்கு கேட்டால். இப்போ வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையை நோண்டிட்டு இருக்கு எல்லா ஊடகமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வனிதா 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 வனிதா. இது தேவையான்னு பாருங்கள். இப்போது ஒரு காமெடி நடிகர், அவருக்கு வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து டயபெட்டிஸில் பாதிக்கப்பட்டு அவர் வந்து காலை காட்டி எனக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து நியாயமானது. ஒரு உதவி கேட்குறாரு, எனக்கு உதவி பண்ண சொல்லிட்டு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா,
என் கணவர் வந்து என்னை வந்து டைவர்ஸ் வந்து கேஸை வந்து கோர்ட்டில் போட்டுட்டு என்னை வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு, சிசிடிவியை பிடிக்கிட்டாரு, அதை பிடிக்கிட்டாரு, இதை பிடிக்கிட்டாரு சொல்லிட்டு அந்த நடிகரை வந்து பார்த்திங்கன்னா வந்து புகார் சொல்கிறாங்க. இதுக்கு முதலமைச்சர் வந்து என்ன செய்வார்? எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான். ஏன் நீங்கள் லோக்கல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டிங்களா? லோக்கல் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார், சட்ட ஒழுங்கு அவர்கிட்ட தான் இருக்குது அந்த பகுதியில், அங்கெல்லாம் போய் புகார் தரணும். எல்லாத்துக்கும் முதலமைச்சர், எல்லாத்துக்கும் முதலமைச்சர்னால் இது எப்படி இருக்குது? ஒருத்தர் உதவி கேட்குறது வேறு. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாருன்னா அது மாதிரி 100 பேர் 1000 பேர் கேட்கலாம். ஆனால் ஒரு சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அது வந்து முதலமைச்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் முதலமைச்சர் வந்து இருக்கிற பிரச்சனையில் எல்லாத்தையும் வந்து சுமக்க முடியுமா? இது வந்து நியாயமாக பேசுகிறேன் நான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு நடுவில் இவனுக்கு வேறு ஒரு பக்கம் யார், இந்த ராகவா லாரன்ஸு முட்டு கொடுக்குறன்ற பேரில் முச்சந்தியில் கொண்டு போய் நிறுத்துறானுங்க விஜய முதலமைச்சரை. இதான் நடக்குது. அவன் இந்த ஸ்ரீமன், நேற்றுக்கு ஒரு பைத்தியக்காரன் ஸ்ரீமன், இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, உதவின்ற பேரில் உபத்திரத்தை உருவாக்குறீங்களா? அப்படி தான் நடக்குது. நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும். சட்டமன்றத்தில் இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது தான். கேள்விகள் கேட்பது, ஏன் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அம்மொழி தும்மொழி அடி தடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்கை பிடிங்க அடித்து மண்டையை கிழிச்சிட்டு வந்து வெளியேறின கதைலாம் இருக்குது. அதெல்லாம் 87, 88, 89 அரசியல் நீங்கள் கூர்ந்து நோக்கினா போதும். இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அடித்து மண்டையை கிழிச்சிட்டு வெளியேறுவாங்க சட்டசபையில். அது மாதிரி நடக்கணும்னு சொல்ல. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது சட்டசபையில். வாத பிரதிவாதங்கள் இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சி தரப்பில், ஆளுங்கட்சி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலாய்க்கிறதும், அவங்க வந்து நான் செய்கிறேன்னு கேட்டால் வந்து சிசிடிவியை கட் பண்ணி வந்து மக்கள் நேரலையில் வந்து பார்க்காதபடிக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த சட்டமன்ற அந்த கூட்டத்தொடர் நிகழ்வே வந்து மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிற அந்த நடவடிக்கையை வந்து ஈடுபடுறது ஒரு வெளிப்படையான அரசுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த காட்சியே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பார்வைக்கே போகாத சட்டமன்ற நிகழ்வே மக்கள் பார்வைக்கு போகாமல் தடுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னவோ சொல்கிறாங்க, இவங்க வந்துட்டு என் முதல் காதல் நான் சொன்னேன்னா தமிழ்நாடே அதிர்ந்துடும். இதெல்லாம் எவ்வளோ தூரம் நியாயமாக இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே இவங்களை பற்றி தெரியும். இவங்ககிட்ட வாயை கொடுத்தும் மீள முடியாதுன்னு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூடிட்டுருக்குறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இவங்க 1000 தலை வாங்கிய அபூர்வ செந்தாமணி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போய் நம்ம ஏன் தலையை கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு, ஏன்னா இதில் தலை கொடுத்தா தண்டவாளத்தை தலை கொடுத்து சமம்னு சொல்லிட்டு தான் வனிதாவை இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு மனிதருக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுக்காதீங்க. நான் சொல்ல எதிர்கட்சிகளை சொல்லலை, இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட, நான் சொல்ல தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். பர்சனல் தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை வந்து தமிழ்நாடே எதிர்பார்க்குது. சங்கீதாவும் விஜய் அவர்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, குடும்பம் வந்து பிள்ளைகள் ஒன்றா சேர்ந்துருவாங்க, அந்த அப்பா அம்மா எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமாக ஒரு வலிமையான ஒரு குடும்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து அதுக்கான வந்து அற்புதமான தருணத்தை எதிர்பார்த்துருக்கும் போது தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறுக்க வந்து புகுந்து கெடுக்காதீங்க. அது வனிதாவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். யாரையும் இங்கே காயப்படுத்துன்ற நோக்கெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அடுத்த குடும்பத்தை உள்ளே வந்து சடுகுடு விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிக்கிற சூழல் வரும். எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன், இது தயவு செய்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்காதீங்க, நிம்மதியாக விடுங்க. ஆட்சி அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு பதில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து இந்த பழைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த புராணங்கள்லாம் புரட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை. ஆனால் முதலமைச்சர் ஏகப்பட்ட வேலை இருக்குது. தயவு செஞ்சு நிம்மதியாக விடுங்க. 5 ஆண்டு காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எதிர்காலம் வந்து முதலமைச்சர் விஜய்கிட்ட இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நுழைஞ்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்பத்தில் இன்னும் வந்து சேதாரமாக்காதீங்க. பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்றா சேர்க்கறதுக்கு இங்கே மிகப்பெரிய போராட்டமே நடத்தக்கூடிய சூழல் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் போராடுறாங்க. ஏன்னா ஒரு முறை வந்து இந்த கருத்தொற்றுமை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்கன்னா அதை சேர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. நீதிமன்றங்களே தோற்று போயிருக்கு, சேர்க்க முடியாது, பிரித்து தான் விட முடியும். இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து மீண்டும் வந்து இணைஞ்சி சேர்ந்து வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு ஒரு வந்து தமிழ்நாடே எதிர்பார்க்குது. அப்படி ஒரு அற்புதமான தருணத்தை இதை கெடுத்து விடாதீங்க.
அது வனிதாவாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், பர்சனலாக போகாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி தேவையா, உங்களுக்கு வந்து அரசு ரீதியாக உதவி தேவையா, நீங்கள் மனு கொடுங்க, அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இருக்கிறதுனா வந்து கடந்த காலத்தில் நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் முதல் காதல் நான் சொன்னால் தமிழ்நாடே அதிரும் இதுன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை இன்னும் நாசமாக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.